ஹலோ வணக்கம் வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு டின்னர் கேரட் தோசை சாப்பிடுவியா? பார்த்தீங்களா, டின்னர் சாப்பிட ரெடியான ஆளை. இன்றைக்கி கேரட் தோசை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது 8 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். காலை மற்றும் இரவு உணவாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கேரட்டை பாதி போல் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதை இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். இதோட ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை ஒரு வாசத்துக்காக சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள். குழந்தைக்கு காரம் ஆகாது, அதனால் ரொம்ப கவனமாக சேருங்க. இவ்வளோ தான் இதோட தேவையான பொருட்கள். ஆனால் இதை மட்டும் மிக்சியில் அரைச்சா அரைபடாது. அதனால் நான் தோசை மாவையும் இதோட சேர்த்து நான் அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கரண்டி அளவு தோசை மாவு நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்காட்டியும் கூட பரவாயில்ல. இதை இப்போது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு. இப்போது உங்களுக்கு சரியாக அரைப்படாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கரண்டிக்கு பதிலாக 2 கரண்டி மாவாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இது ஓகே. கேரட் மட்டும் அங்கங்கே இந்த மாதிரி இருக்குது. இது நல்லா வேக வச்சதுனால எனக்கு இது பரவாயில்ல. எனக்கு குழந்தை அதோடு சேர்த்து சாப்பிட்ருவான். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இன்னொரு கரண்டி நான் தோசை மாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த அளவில் நமக்கு 2 சின்ன சைஸில் ஊத்தப்பம் கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஒரு தோசை கல்லில் இதை நம்ம ஊற்றி எடுத்துடலாம். பேபிக்குனால கொஞ்சம் இதில் நெய் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கேரட் தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட காரம் இல்லாமல் தேங்காய் சட்னியும் சைடிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் சத்தான ஒரு உணவாக கொடுத்ததா திருப்தி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.